இன்றைக்கி பாவக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாவக்காய்னாலே யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப கசக்கிறதுனால இந்த மெத்தடில் செஞ்சால் கொஞ்சம் பாவக்காய் கசப்பு கம்மியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் நான் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஆயில்லே நம்ம பாவக்காவை ரவுண்டாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கணும். அதில் உள்ள சீடை நம்ம போடக்கூடாது. அந்த சீடு ரொம்ப கசக்கும். நான் உள்ளே உள்ள சீடை அப்படியே எடுத்துட்டு நம்ம அந்த ரவுண்டாக பாவக்காவை தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிங்கன்னா அந்த ஆயிலில் சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும். சீக்கிரம் ஃப்ரை ஆகிட்டு நமக்கு ஈஸியாக கசப்பு போயிடும். இப்போ நான் அந்த வதக்கின பாவக்காயை எடுத்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், வெங்காயம் இது மூணையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் நமக்கு அந்த பாவக்காயோடைய டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கணும். பாருங்கள், கண்ணாடி பதம் போய் இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும். நான் 2 பச்சை மிளகாயை அப்படியே கீறி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி விடணும். நம்ம கிரேவிக்கு வெங்காயம் தக்காளி வதங்குறதுல தான் டேஸ்ட்டே அதிகமாக இருக்கும். இப்போ நான் பாவக்காயை வதக்கி வச்சுருக்க பாவக்காயை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயம் தக்காளியோடையே ஆட் பண்ணிடுங்க. அந்த பாவக்காயை இந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுவோம். இதுக்கப்புறமா நான் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க விட்டு அதை நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். அந்த புளி வாட்டரையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த புளி, அந்த எண்ணெய் ஃபஸ்ட்டு வதக்கணும்ல, அந்த எண்ணெய், இந்த புளி, இது ரெண்டும் தான் நம்ம பாவக்காயை கசப்பை கம்மியாக கொடுக்கும். இந்த புளியில் நல்லா வேக வச்சு எடுத்துட்டால் அந்த பாவக்காயோடைய கசப்பு கொஞ்சம் கம்மியாயிடும். இது கூட கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை, ஏன்னா அது இனிப்பாக இருக்கும் அதனால். ஆனால் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நான் ஆட் பண்ணிக்கலாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.